என்ன சொல்கிறாருன்னா, ஆண்டவரே உமக்கு ஒரு கூடாரம், எலியாவுக்கு ஒரு கூடாரம், மோசேக்கு ஒரு கூடாரம் போடுவோங்கிறார், அல்லதுன்னா போடுவதற்கு அனுமதி கொடுங்கன்னு கேட்குறாரு. அது ஏன் சொன்னாரா? 6ஆம் வசனத்தில் he did not know what to say. நம்ம நிறைய பேர் பிரச்சனை தானே, என்ன சொல்லன்னு தெரியாது. ஏன் என்ன சொல்லன்னு தெரியல? பக்தி பரவசம், ரிலீஜியஸ் எக்ஸைட்மெண்ட். சும்மாவா மேலே வந்து ஒரு விஷன், அங்கே இருந்து ஒரு வாய்ஸு, அங்கே இருந்து விசிட்டர்ஸு, இதெல்லாம் சாதாரண காரியமா? இதெல்லாம் பார்த்த உடனே அவர் பயந்து, அந்த பயங்கிறதுக்கு என்ன சொல்லணும்னா பக்தி பரவசம், ரிலீஜியஸ் எக்ஸைட்மெண்ட்டில் நான் என்ன பேசுகிறேன்னு தெரியாமல் அவர் கேட்டார். இந்த விண்ணப்பத்திற்கு, இந்த வேண்டலுக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பதில் தரவில்லை. அவர் அவர்களுக்கு வேறு விதமான பாடங்களை கற்பித்தார். என்ன தெரியுமா? 2 தவறுகளை அவர் அங்கே திருத்தினார். ஒன்று, do not compare Jesus with anyone. எவரோடும் இயேசுவை ஒப்பிட்டு பார்க்கக்கூடாது, ஒப்பிட்டு பேசக்கூடாது. அதை ஏன் ஆண்டவர் அங்கே போதிக்கிறார் என்று நான் அடுத்து சொல்கிறேன் தெரியுமா? 7ஆம் 8ஆம் வசனங்களை பாருங்கள். பேதுரு இவ்விதமாக பேசிக்கொண்டிருக்கும் பொழுது, இது லூக்காவிலும் இது உண்டு, பேதுரு இவ்விதம் பேசிக்கொண்டிருக்கையில் ஒரு மேகம் வந்தது அப்படின்னு சொன்னா there is a correction. Heaven does a correction there. பிரியமானவர்களே, இந்த விஷன்ஸு, இந்த வாய்ஸஸ்ஸு, இந்த விசிட்டர்ஸு, இதெல்லாம் ரிலீஜியஸ் வேர்ல்டில் வரும் பொழுது ஒரு பெரிய டேஞ்சர் இருக்குது. என்ன டேஞ்சர் தெரியுமா? we lose the preeminence of Christ. இந்த தரிசனங்கள், சொப்பனங்கள், அங்கே போனேன், எங்கே போனேன், கர்த்தர் அதை சொன்னார், இதை சொன்னார், இதை சொன்னார் அப்படின்னா ஒரே மக்களை பரவசப்படுத்தும் பொழுது நம்முடைய கவனம் எங்கே ஈர்க்கப்படுகிறது தெரியுமா? அல்லது எங்கே இருந்து நீக்கப்படுகிறது தெரியுமா? கிறிஸ்துவே எல்லாவற்றிலும் முதன்மையாக இருக்கும்படி, that he might be the preeminent. அந்த preeminent, not just importance, அந்த வேர்ட் ரொம்ப முக்கியம். preeminence of Christ. நம்ம பல நேரங்களில் நம்ம இழந்து போகிறதுக்கு அது ஒரு வாய்ப்பாக இருக்கிறது. இந்த கிறிஸ்துவனுடைய preeminence, முதன்மை, மையம், பிரதானம், சென்ட்ராலிட்டி, preeminence, இதையெல்லாம் நாம் மறந்து போகும் பொழுது என்ன செய்யறோம் தெரியுமா? யாராவது ஒருவரை நாம் வணங்க ஆரம்பித்துடுவோம். அதான் நடந்துச்சு வெளிப்படுத்தல. தரிசனம் எப்படி சாதாரண தரிசனமா? யோவானுக்கு வந்தது சாதாரண தரிசனமா? பரலோகம் திறந்திருக்கிறது, அங்க அது வர்றது எல்லாம் பார்த்துட்டு, அது யார் சொன்னது? ஒரு தூதன், ஒரு ஊழியக்காரன் சொன்னது. அதை பார்த்த உடனே யோவான் ஆண்டவருடைய மார்பிலே சாய்ந்திருந்து தன்னை எப்பொழுதுமே இயேசுவுக்கு பிரியமா இருந்த சீஷன் சொல்லி கொடுவாரு. தான் பேரை ஒரு நாளும் சீஷன் சொல்ல மாட்டார். அவ்வளோ இயேசுவோடு ஐ எம் க்ளோஸ் டு ஜீசஸ் சொல்லி அப்படி கிளைம் பண்ணிட்டு இருந்த ஒருத்தர், இவைகளை எனக்கு அறிவித்த தூதனுடைய பாதத்தில் விழுந்தேன். I worship the angel who showed me these things. அப்போ தூதன் சொல்றான், நானும் ஒரே மாதிரி ஒரு ஊழியக்காரன் தான்ப்பா. worship God, ஆண்டவரை தொழுது. 60 வருஷம் ஆண்டவரோட நடந்த, 3 வருஷம் இயேசுவோடு மார்பில் சாய்ந்துகிட்டு நெருக்கமாக இருந்த ஒரு சீஷனுக்கு after all an angel has to teach the ABC, worship God. புரியுதா? எங்க நம்ம ஓட்ட ஓடுறோம் பார்த்தீங்களா? அவ்வளவு வெளிப்பாடுகள் தந்த பிறகு தேவனை தொழுது கொள், என்னை தொழுது கொள்ளாதே. சரி, 19ஆம் அத்தியாயம் முடிஞ்சது, 20ஆம் அத்தியாயம், 21ஆம் அத்தியாயம் முடிஞ்சது. 22ஆவது அத்தியாயத்தில் ஐயா மறுபடியும் விழுந்துட்டார். யோவான் மறுபடியும் விழுந்துட்டார் அவனுடைய பாதத்தில். நான் எப்போ நினைக்கிறது, நல்ல நேரம் பைபிள் 23ஆம் அத்தியாயத்தில் முடியுது, மற்றபடி யோவான் 3 நேரம் விழுந்திருப்பாரு. ஏன் விழுந்தாரு? பரவசம். சரி, பரலோகத்தை சும்மா ஒரு லைட் வந்தாலே நம்ம பரவசப்படுவோம். அது எந்த லைட்டோ, அது காட்ஸ் லைட்டோ அல்லது சேட்ட லூசிஃபருடைய ஏஞ்சல் ஆஃப் லைட்டோ, ஏதோ ஒரு லைட்டு பார்த்தாலே நம்ம அப்படியே ஃபிளாட். பரலோகம் பார்த்த பரவசத்துல அந்த preeminence of Christ, the only worship worthy God, அந்த அடிப்படையே ஆடுது பார்த்தீங்களா? ஒரு யோவானுக்கு இப்படிப்பட்ட ஒரு ஆட்டம் காணுமானால், if a person like John the Apostle, John the Divine அப்படி நம்ம பேரெல்லாம் கொடுப்போம், அவருக்கு இந்த ஆட்டமானால் நம்ம எவ்வளவு கவனமா இருக்கணும் பார்த்தீங்களா? பிரியமானவர்களே,